அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவையொட்டி புதிதாக கட்டப்பட்ட கண்ணாடி பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்க உள்ளார். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மனுவிடம் கேட்கலாம். மனு, இந்த கண்ணாடி பாலம் இந்தியாவிலேயே முதன்மையாக செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எவ்வளவு வருடங்களானது இதனை செய்து முடிக்க? இன்றைக்கு நிறைய பேர் வருவாங்க இதனை பார்ப்பதற்காக. வெள்ளி விழா நாள் இன்றைக்கு அந்த சிலை அமைக்கப்பட்டு, அந்த வகையில என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? சிலவதி, அதாவது ஜனவரி 1 தான் இந்த சிலை அமைக்கப்பட்டு, திருவள்ளுவர் ஐயாவினுடைய சிலை அமைக்கப்பட்டு வெள்ளி விழா கொண்டாட உள்ளது. இந்த வெள்ளி விழாவினுடைய துவக்க விழாவில் தான் தமிழக முதல்வர் கலந்து கொள்வதற்காக இன்று மாலை இங்கு வருகிறார். அந்த பகுதியில், அதாவது திருவள்ளுவர் சிலைக்கு விவேகானந்தர் நினைவு மண்டபத்திலிருந்து திருவள்ளுவர் சிலைக்கு வரக்கூடிய அந்த கண்ணாடி கூண்டு பாலம் தான் தற்போது ஒளிப்பதிவாளர் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி. இந்த கண்ணாடி கூண்டு பாலம் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்பு 37 கோடி ரூபாய் செலவில் கட்டுமான பணிகள் துவங்கியது. அந்த பாலத்தின் பகுதியில் தான் தற்போது நாம் நடந்து செல்லக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்த அளவில் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திலிருந்து திருவள்ளுவர் சிலைக்கு மக்கள் வர முடியாத சூழ்நிலையில் இந்த பகுதியில் தற்போது நமக்கு அமைச்சர் இந்த பகுதியில் சுற்றுலா பயணிகள் திருவள்ளுவர் சிலையை முறையாக வந்து பார்க்க முடியாத சூழ்நிலை இருந்தது. குறிப்பாக இந்த கடல் நீர் ஏற்றவும் நீர் இறக்கவும் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த படகு விவேகானந்தர் நினைவு மண்டபத்திலிருந்து திருவள்ளுவர் சிலைக்கு இயக்க முடியாத சூழ்நிலை இருந்த நிலையில் தான் பொதுமக்கள் இந்த பகுதியில் ஒரு பாலம் கட்ட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து, அந்த அடிப்படையில் தான் இந்த பாலம் என்பது 37 கோடி ரூபாய் செலவில் கட்ட துவங்கியது. இந்த பாலம் இன்று மாலையில் தமிழக முதல்வர் பொதுமக்களுக்காக திறந்து கொடுக்க உள்ள நிலையில் தான் தற்போது அந்த பாலத்தில் தான் நான் நிற்கக்கூடியது. இந்த பாலத்தினுடைய, அதாவது 10 அடி அகலத்தில் இருக்கக்கூடிய இந்த பாலம் என்பது 2.4 மீட்டர் அகலத்தில் இந்த கண்ணாடி தளம் அமைக்கப்பட்டுள்ளது. இது வழியாக மக்கள் நடந்து விவேகானந்தர் நினைவு மண்டபத்திலிருந்து திருவள்ளுவர் சிலைக்கு வந்து இந்த திருவள்ளுவர் சிலையில் மேல் பகுதி வரை ஏறி பார்வையிடுவதற்கான வசதியாகத்தான் தற்போது இந்த பாலம் இங்கு கட்டியுள்ளது. இந்த பாலத்தை இன்று மாலை 6 மணி அளவில் தமிழக முதல்வர் திறந்து வைக்க உள்ள நிலையில் இங்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் ஏவா வேலு உட்பட மாவட்ட ஆட்சியர் உட்பட பல்வேறு துறை அதிகாரிகள் இந்த திறப்பு விழாவுக்கான முன்னேற்பாடு பணிகளை தற்போது இங்கு மேற்கொண்டு வருகிறார்கள். இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு கடல் மேல் கண்ணாடி கூண்டு பாலம் எனும்போது நிச்சயமாக ஆச்சரியமாக இருக்கும். நிறைய சுற்றுலா பயணிகளையும் அது ஈர்க்கும். ஒரே நேரத்தில் எவ்வளவு பேர் இதில் நடக்கலாம், பயணிக்கலாம் போன்ற அளவீடுகள் ஏதேனும் இருக்கிறதா? அதாவது இந்த பாலத்தினுடைய, இந்த கண்ணாடி கூண்டு பாலத்தினுடைய தளத்தினுடைய 800 நபர்கள் ஒரே நேரத்தில் இந்த அதாவது 32 பீஸ் கண்ணாடி பீஸாகத்தான் இந்த தளம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் 800க்கும் மேற்பட்டோர் இந்த கண்ணாடி தளத்தில் நிற்கலாம் என்ற ஒரு இதைத்தான் இந்த ஒப்பந்தம் எடுத்து இந்த பணிகள் செய்யக்கூடிய அதிகாரிகள், ஒப்பந்தக்காரர் தரப்பில் கூறப்படுகிறது. இது குறித்து இந்த தற்போது இங்க நிற்கக்கூடிய சார், இந்த கண்ணாடி தளத்துல எவ்வளவு பேர் நிக்கலாம் சார்? அதுக்கு எவ்வளவு பேர் வெயிட் தாங்குறதுக்கான அதாவது இதற்கான அதிகாரிகள் அவர்களிடம் கேட்கும் போதுதான் முறையாக அதாவது நமக்கு ஒப்பந்தக்காரர் கூறியதுபடி 800 நபர் இந்த கண்ணாடி பாலத்தில் நிற்க முடியும் என்ற ஒரு தகவலை தான் அவர்கள் தரப்பில் கூறியுள்ளது. அதிகாரிகள் முழுவதும் இந்த திறப்பு விழாவினுடைய பல்வேறு நிகழ்ச்சிகளில் இருப்பதால் அவர்களிடம் இது குறித்து தெளிவாக கேட்க முடியவில்லை. ஆனாலும் ஒப்பந்தக்காரர் தரப்பில் கூறப்படுகிறது 800 நபர்கள் இந்த பாலத்தில் நிற்கலாம். ஆனால் இந்த பாலத்தில் தற்போது நம்ம அந்த கீழ்ப்பகுதியை பார்த்து நடக்கும்போது ஒரு சற்று அச்சம் ஏற்படுது. ஏனென்றால் நம்ம இந்த பாலத்தில் இந்த கடலினுடைய அலை வந்து அடிக்கக்கூடிய அந்த காட்சி மற்றும் அந்த பாறை கட்டுகள் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சற்று அச்சமாகத்தான் இருக்கிறது. இது வழியாக மக்கள் நடந்து செல்லும் போது ஒரு வித்தியாசமான ஒரு காட்சியில் தான் இந்த பாலம் வழி நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து வருகிறது. இது அதிக மக்களை கவரக்கூடிய அதிகம் சுற்றுலா பயணிகள் இங்கு வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருந்து வருகிறது. நிச்சயமாக மனு,
புத்தாண்டு வருகிறது. இப்போ அதனையொட்டியும் மக்கள் கூடுவார்கள். திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு 25 ஆண்டுகள் வெள்ளி விழா, அதற்காகவும் மக்கள் வருவார்கள். இந்த கண்ணாடி கூண்டு பாலம் திறக்கப்படுகிறது. எனவே குமரிக்கு நிறைய மக்கள் வருவார்கள், சுற்றுலா பயணிகள் வருவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த வகையில மாவட்ட நிர்வாகம் சார்பில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அவர்களை கையாள? அதாவது ஏற்கனவே இந்த கன்னியாகுமரியை பொறுத்த அளவில் நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாதங்கள் என்பது கன்னியாகுமரி சீசன் களை கட்டக்கூடிய நேரம். இந்த மாதங்களில் ஒரு நாளைக்கு பலாயிரக்கணக்கான மக்கள் இந்த சுற்றுலா தலத்தில் வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்துக்காகவும் திருவள்ளுவனுடைய வெள்ளி விழாவுக்காகவும் கன்னியாகுமரிக்கு பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்து வர இந்த வெள்ளி விழாவை கொண்டாடுவதற்காக ஏராளமான மக்கள் வந்துள்ளது. இந்த காவல்துறை தரப்பில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் கிட்டத்தட்ட 6 மாவட்டங்களிலிருந்து காவல்துறை வரவழைக்கப்பட்டு இந்த பாதுகாப்பு பணி என்பது இங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதுபோல் வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை, பல்வேறு பேரூராட்சி ஊழியர்கள் என ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் இந்த கன்னியாகுமரி பகுதியில் பல்வேறு அடிப்படை வசதிகளுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் சுகாதாரத்துறை சார்பிலும் மக்களுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டால் சிகிச்சை அளிப்பதற்காகவும் பல்வேறு துறைகள் இங்கு ஒருங்கிணைந்து இந்த பணிகளை செய்து வருகிறது. அதனால் மாவட்ட நிர்வாகம் தரப்பிலும் பல்வேறு நடவடிக்கை, அதாவது குறிப்பாக இந்த சுற்றுலா பயணிகளுடைய கூட்டம் அதிகமாக இருப்பதால் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. பல விவரங்களுக்கு நன்றி மனு. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட்ஸ் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.